வணக்கம். பொதுவாக இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தோம்னா நிறைய உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸில் வந்து அதிச்சார குருனுடைய பலன்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இது ஒன்லி ஒரு 30 நாட்களுக்குள்ளேயே நடக்கிற ஒரு விஷயமானதுனால இதை வந்து நீங்கள் ஒரு லாங் டேர்ம், அதாவது நிறைய தொலைநோக்கு பார்வையாக இதை பார்க்காம அந்த 30 நாளுக்குள்ளே என்ன நடக்குன்ற பலன்கள் இருக்கிறதுனால அது செப்பரேட்டாக சொல்லாமல் இந்த ஏப்ரல் மாதத்து பலனுடைய நம்ம சேர்ந்து சொல்கிறது அப்படின்றது நடக்கும். ஏறத்தாழ இந்த மாதம் வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் வந்து புது வருஷ பரப்பு வரதும், அதுக்கு அடுத்த வந்து சுக்கிரன் வந்து கும்பத்துலேருந்து மீனத்தில் உச்சமாகிறதும், புதன் வந்து ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி படுறதும், ஏப்ரல் 22ஆம் தேதி குரு வந்து திரும்பியும் வந்து விருச்சிக ராசிக்கு போகிறதும், இதுதான் வந்து ஒரு பொதுவான நிகழ்வுகளாக இருக்குது. இந்த மாத ராசி பலன்களை நம்ம பார்க்குறப்போ எப்படி இதுக்கு ஒரு அணுகுமுறை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நிறைய வந்து வேலைகள் வந்து அன்றாடம் பண்ணிகிட்ருப்போம். நிறைய வேலைகளில் வந்து பிளான் பண்ண வேண்டிய ஒரு சில வேலைகள் இருக்கும். இந்த நம்மளோட ராசி பலன்கள் வந்து நல்லா இல்லாததுனால ஒரு வேலையில் பண்ணாமல் நிறுத்திடுறது அப்படின்றது இருக்கக்கூடாது. எந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் வந்து செய்யறதுக்கோ ஒரு புதிய முயற்சி எடுக்கிறதுக்கோ அதை வந்து தயங்காமல் எடுக்கணும். ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு வேளை நம்மளுக்கு அந்த மாத பலன்களும் இல்லை வருட பலன்களும் நம்மளுக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில் முழு கவனத்துடன் எக்ஸ்ட்ரா ஒரு கேர், அதாவது இன்னும் ஒரு அதில் இன்னும் அதிகமாக சிரத்தையாக இருந்து அந்த விஷயத்தை நிறைய விஷயத்தில் பேப்பரில் எழுதி பிளான் பண்ணி பண்ணுறப்போ இந்த ஒரு கெட்ட நேரம்ன்றது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் கெட்ட நேரங்கள் வந்து யாருக்கும் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டடாலாம் இருக்கிறது இல்லை. ஒரே ஒரு எப்போவுமே பார்த்தோம்னா நல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு பில்டிங்கை கட்டுறது ரொம்ப கஷ்டம், பட் டெமாலிஷ் பண்ணுறதுன்றது ஈஸி. கட்டடத்தை கட்டுறது ஈஸி, ஆனால் இடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது ஈஸியாக இருக்கும், ஆனால் லாஸ் வரப்போ இழக்கிறப்போ அது ரொம்ப குயிக்காக இழந்து போக நேரிடும். அதனால் இதை வந்து உங்கள் அடிப்படை ஜாதகம், உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த ஊர், இதெல்லாம் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு விளக்கம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த மாத ராசி பலன்களை வந்து ஒரு அளவுகோலாக எடுத்துகிட்டு செயல்படணுன்னு தான் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறது, விண்ணப்பம் பண்ணுறதே அதுவாக இருக்கும். ஏப்ரல் மாதம் மேஷராசிக்கு எப்படி இருந்தது நம்ம பார்த்தோம்னா, ஜென்ரலாக நம்ம ஒரு 4-5 கிரகம் மாறுற சூழ்நிலையில் வந்து இந்த கிரக மாற்றங்களால் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுறதுன்னு சொல்ல முடியாது. இந்த மாற்றத்தினுடைய அறிகுறி வந்து இந்த கிரகத்தினுடைய மாற்றங்களால் நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்குற இந்த பட்சத்தில் ஏப்ரல் மாதத்தில் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா நெடு நாட்களாக ஜென்மத்தில் 12ல் இருந்த ஒரு சூரியன் வந்து 15ஆம் தேதிக்கு மேலே வரப்போ, இந்த ஜென்மத்துக்கு வரப்போ ஒரு காலகட்டம் ஜென்மத்தில் சூரியன் உச்சமாகறப்போ 12ல் இருக்கிற சூரியனால் வந்த ஒரு தாக்கங்கள், அதாவது பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு உடல்நல சோர்வு, அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு வந்து ஜென்ரலாக வந்து தடுங்கல்கள், இல்லைன்னா வந்து இடையூறுகள், ஒரு சில பேருக்கு வந்து நிறைய செலவு நடந்துட்டுருக்கிறது. இதெல்லாம் தவிர்த்து கொஞ்சம் வந்து ஒரு புத்துணர்ச்சின்றதை விட அதிக எனர்ஜியோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும், அதிக சக்தியோட. இதில் கவனமாக இருக்க வேண்டியதுன்னா, ஜென்மத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறப்போ கொஞ்சம் ஹீட்டும், உடம்பு ஹீட் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் அதிகமான வேலை செய்கிறதும் அதிகமாக ஒரு ஆக்டிவாக இருக்கிறதும் ஒரு விஷயமாக இருக்கும். 2ல் செவ்வாய் இந்த காலகட்டங்களில் வந்து பெரும்பாலும் ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக வந்து ரிஷபத்திலே இருக்கிறதுனால, இந்த செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கிற இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செவ்வாய் எப்போவுமே எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு இன்டென்ஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, அதிகமான ஒரு வேலைகள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால செவ்வாய் 2ல் இருக்கிறதுனால அதிக பண வரவும் அதிக செலவும் இரண்டும் கலந்தே நடந்துன்னு இருக்கும். ஏன்னா ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேலே 15ஆம் தேதி சுக்கிரன் வந்து லாபஸ்தானத்துலேருந்து உங்களுக்கு வந்து வியஸ்தானம், அதாவது வந்து ஒரு செலவு கொடுக்கக்கூடிய இடத்துலையும் சுகஸ்தானத்துலேயும் வந்து உச்சம் பெறுறதுனால, இந்த சுக்கிரன் உச்சம் 12ஆம் இடத்துல பெறுறதும், ஏப்ரல் 5ஆம் தேதி புதன் வந்து நீச்சமாய் 12ல் இருக்கிறதும் பார்த்தோம்னா பெரும்பாலான மேஷராசிக்காரங்களை வந்து நிறைய பிரயாணங்கள், அதாவது ஷார்ட் ஜர்னிஸ், கொஞ்சம்
அக்கம் பக்கத்தில் போகிறதுன்னு சொல்லி ரொம்ப சுற்று, அதாவது சொல்லணும்னா உடல் சிரமத்துக்கு உள்ளாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நிறைய பிரயாணங்களும் எல்லாத்தையும் இருக்கும். பண வரவில் எந்த விதமான குறை இல்லைனாலும் அதிக செலவுகள், அதிக ட்ரிப்பு, நிறைய பேர் வந்து நிறைய பிரயாணங்களுக்காகவும் வெளியூர் வரத்துக்கு நிறைய பேர் செலவு பண்ண நேரிடும். இதே காலகட்டங்களில் வந்து குரு வந்து பாக்கியஸ்தானத்தில் இருந்து 22ஆம் தேதி மட்டும் இருந்து அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துக்கு சேர்றப்போ இந்த குரு சனி கேத்துனுடைய சேர்க்கை பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா எல்லாருக்கும் எந்த ஒரு விஷயமும் தடை இல்லாமல் ரொம்ப நாள் பெண்டிங்காக இருந்து நின்று போன காரியங்கள், அது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா 2 செவ்வாயும் 9 குருவும் வந்து ஜென்மத்தை பார்க்குற இந்த காலகட்டங்களையும் 12 சுக்கிரம் இருக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய மேஷராசிக்காரங்களுக்கு வந்து தன்னுடைய வீடு கட்டுறதோ இல்லை வீடை ரிப்பேர் பண்ணுறதோ வீடு சம்பந்தமான விஷயங்களோ இல்லை நார்மலாக சம்பாதிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க சொந்த வீட்டுக்கு ஏதாவது மேம்படுத்தக்கூடிய ஒரு செலவுகளோ இந்த மாதிரி காலகட்டமாக இந்த குருவினுடைய இருப்பிடம் ஏற்படும். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நாள் திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு திருமணம் வந்து ஃபிக்ஸ் ஆகி கல்யாணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து அதாவது தனுசில் குரு வர்றதுனால நிறைய பேர் கன்சீவ் ஆகாமல் சில்ட்ரன்ஸ் வேணுன்றவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கும் இந்த காலகட்டம் வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும். பொதுவாக வியாபாரிகளுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நிறைய பண வரவும் நிறைய செலவும் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். உத்தியோகத்தில் ப்ரைவேட்டில் இல்லை இதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் வந்து பண வரவும் செலவும் இருக்கக்கூடும். சில காலகட்டங்கள் வந்து பண வரவை விட செலவு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் வந்து புதன் நீச்சத்திலே இருந்து சுக்கிரனோடு இருக்கிறதுனால, அதுவும் 12 இருக்கிறதுனால மேஷராசியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனம் படிப்பு விஷயத்தில் அதிகமாக செலுத்தி அதுக்காக கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பெரும்பாலும் அப்புறம் 3இல் ஒரு ராகு இருக்கிற ஒரு காலகட்டமும் கேது இருக்கிற இந்த நேரத்தில் பார்த்தோம்னா 3இல் ராகு வந்து உச்சமாக இருக்கிறதுனால அகைன் அது வந்து பிரயாணங்களும் நம்மளுடைய உழைப்பையும் கொடுக்கறதுனால மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நிறைய உழைப்போடு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு அன்எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்க, வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கும் சரி, நிறைய பேருக்கு வந்து கடன் தொல்லையில் இருக்கிறவங்களுக்கெல்லாமும் இந்த காலகட்டங்களில் புதிய கடன் வாங்கிறதும் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்கும். இது இல்லாமல் பார்த்தோம்னா இன்னொரு விஷயம் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மேஷராசிக்காரங்கன்னா அந்த தூரதேசம் வெளிநாட்டு இந்த மாதிரி போகிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வேலை எதிர்பார்க்குறவங்களுக்காகட்டும் இருந்தாலும் சரி, அவங்க இந்த ரெசிடென்ஸ் விசா இந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்களுக்கும் அதுலேயும் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து இருக்க வேண்டியது வந்து ஹெல்த் விஷயத்தில் எல்லா மேஷராசிக்காரங்களும் இந்த காலகட்டங்களில் ஒரு ரொம்ப காஷியஸாக இருந்தாங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் மாதம்ன்றது பொருளாதார ரீதியும் தொழில் அண்டு உத்தியோக ரீதியாகவும் நல்ல ஒரு காலகட்டமாக அமையும். எல்லாருக்குமே ஒரு சுபிட்சமான ஒரு காலமாக இருந்தாலும் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலும் உடல்நல விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்து உங்கள் அருகாமையில் இருக்கிற நல்ல ஒரு சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிப்பான எல்லா விதமும் நன்மை நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். பெரும்பாலும் மேஷராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். நிறைய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எஸ்பெஷலி நிறைய ஒரு புது வண்டி வாங்குறதோ இல்லை ட்ராவல் பண்ணுறதோ ஒரு ஏதாவது லக்ஸரியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நிறைய பேருக்கு வந்து இந்த சினிமா துறை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடோடு வேலை செய்யக்கூடிய ஒரு காலகமும் ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து மிகவும் வந்து வேலை பளு அதிகரித்து அந்த வேலை மூலியமாக ஒரு பாராட்டும் ஒரு அவங்களுக்கு வேண்டிய ஒரு விதமான வருமானமும் ஒரு வேலை உயர்வு அதுவும் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டமாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். பொதுவாக நம்ம இந்த கிரக மாற்றங்களுடைய பார்த்தோம்னா பரிணாமம் வந்து ரொம்ப அதிகம். ஒரு புதனோ ஒரு குருன்னு எடுத்துட்டா கூட அதனுடைய காரகத்துவங்கள் சனி ஒவ்வொரு காரகத்துவனுடைய பரிணாமங்கள் வந்து மிகவும் பெருசு. அப்படி சொல்கிறப்போ தனி மனிதர்களுக்கு நம்ம அதை சுருக்கி சொல்கிறப்போ தனி மனிதர்களுடைய அணுகுமுறை அவங்க வாழ்க்கை முறைன்றது வந்து உணவு, புகழ், வருமானம்
இதை சார்ந்து இருக்கிறதுனால அதை சார்ந்து தான் நம்ம அந்த ராசி பலன்ன்றதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதையும் தாண்டி அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய மன ஓட்டம், அவங்களுடைய முன்னேற்றம், எந்த இலக்கை நோக்கி அடையணும் அப்படின்றதெல்லாம் அடிப்படையான ஜாதகத்தினுடைய டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு நம்ம அனலைஸ் பண்ணால் தான் அதெல்லாம் தெரியும். தவறாமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுற இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் டைமும் கொடுத்தா கண்டிப்பாக எங்களால் பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. தயவு செஞ்சு நாங்கள் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 4-5 நாளில் ரிப்ளை கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.